ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. சற்று முன் ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆனது வெளியாயிருக்குங்க. என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்யராஜுடைய உடலை பார்த்து அவங்களுடைய மனைவி கதறி அழுததில் அவங்க மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மயக்கத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய திடுக்கிட தாள்கள் வெளியாயிருக்கு. அதோடு எந்திரிச்சு அவங்க மாமா என்கிட்ட பேசுங்க அப்படிங்கிற மாதிரி கதறி அழுதுருக்குறாங்க. அந்த காட்சி தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாகவே பரவிட்டுருக்கு. வாங்க அதை பற்றிய தாள்களை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஆக்சுவலி தமிழ் திரையுலகில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய இயக்குனராகவும் நடிகராகவும் வள வந்தவர் பாக்யராஜ். ஸோ பாக்யராஜ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேச்சு மூச்சு இல்லாமல் வீட்டுக்குள்ளே கொண்டு செல்லப்பட்ட போது பாக்யராஜுடைய உடலை பார்த்து கதறி அழுதுருக்கிறாங்க பூர்ணிமா. அதே இடத்துல மயக்கமும் அடைஞ்சிருக்காங்க. பாக்யராஜின் உடலை சென்னை அப்போலோ மருத்துவமனையிலிருந்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு கொண்டு வந்த போது அவரது மனைவி பூர்ணிமா பாக்யராஜ் உடைந்து அழுத காட்சி இப்போ காண்போரை கலங்க செய்தி இருக்கு. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள பாக்யராஜின் வீடு, இவருக்கு வயது 73 ஆகிறது. பாக்யராஜு அவரது மனைவியும் தினந்தோறும் வாக்கிங் சென்றுவிட்டு வீட்டுக்கு வருவது வழக்கம். அந்த வகையில் இன்னைக்கு தினமும் இருவரும் வாக்கிங் சென்றிருக்கின்றனர். பிறகு வீட்டிற்கு வந்த பாக்யராஜ் தனது லேசாக நெஞ்சு வலிப்பதாக பூர்ணிமாவிடம் தெரிவித்தாராம். உடனே அவர் காரை எடுத்துக்கொண்டு சென்னை அப்போலோ மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். அங்குதான் அவர் சிகிச்சை பலனின்றி இறந்துவிட்டார். அதாவது வாக்கிங் சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்த அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு அவர் இறந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த தாள்கள் தெரிந்ததுமே பாக்யராஜின் வீட்டிற்கு ஏராளமானோர் கூடினர். அதில் முதல் ஆளாக பார்த்திபன் வந்திருந்தார். பாண்டியராஜன், சாந்தனுவின் மாமியார், மாமனார் உள்ளிட்டோரும் வருகை தந்தனர். இதையடுத்து பாக்யராஜின் உடல் மருத்துவமனையிலிருந்து ஆம்புலன்ஸில் வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. அப்போது ராதிகா அழுதபடியே இறங்கி வந்தார். அவரது பின்னால் பாக்யராஜ் மகன் சாந்தனு வந்திருந்தார். சாந்தனுவை உள்ளே அழைத்து சென்றதும் அவர் கண்ணி விட்டு அழுதார். அவரை உள்ளே அழைத்து சென்றபோது கூட தனது தந்தையின் பூத உடல் வருவதை திரும்பி திரும்பி பார்த்தார். இதையடுத்து அவரை தேற்றி அங்கிருந்தவர்கள் அழைத்து சென்றனர். இதையடுத்து மற்றொரு காரில் பூர்ணிமா பாக்யராஜ் வந்தார். அவர் அழுகை தாழாமல் வெடித்து அழுத காட்சி அங்கிருந்தோரை கலங்க செய்தது. அதிலும் எப்படியும் சிகிச்சைக்கு பிறகு வீட்டிற்கு நல்லபடியாக வருவார் என எண்ணியிருந்த நிலையில் பாக்யராஜா பேச்சு மூச்சு இல்லாமல் வெறும் உடலாக அழைத்து சென்றதை அவரது மனம் தாங்கவில்லை. கதறி அழுததில் அவர் மயக்கமும் அடைந்திருக்கிறார். அப்புறம் தண்ணீர் தெளித்து அவரை எழுப்பி விடப்பட்டிருக்கு. எழுந்ததுக்கு பின்னாடி மாமா என்கிட்ட பேசுங்க அப்படிங்கிற மாதிரி கதறி அழுதுருக்கிறாங்க. இதையடுத்து அங்கிருந்தவர்கள் அவரை தேற்றி அழைத்து சென்று தண்ணீர் கொடுத்திருக்கின்றனர். பாக்யராஜின் உடல் நாளை பெசன்ட் நகர் மின்மயணத்தில் இறுதி சடங்குகள் செய்யப்பட இருப்பதாக தாள்கள் அவரது குடும்பத்தினர் தற்போது அறிவித்துள்ளனர். திரைத்துறைக்கு பாக்யராஜ் அளித்த பங்களிப்பை போற்றக்கூடிய வகையில் அவருக்கு அரசு மரியாதை செலுத்தப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பாக்யராஜின் மறைவுக்கு கூட முதல்வர் விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். அவர் கூறியிருக்கக்கூடியது என்னன்னா, தமிழ் திரையுலகின் தலை சிறந்த இயக்குனர், நடிகர், திரைக்கதை ஆசிரியர், வசனகர்த்தா, இசையமைப்பாளர் என பன்முக திறமையால் முத்திரை பதித்த திரு கே பாக்யராஜ் அவர்கள் மறைந்த செய்தி அறிந்து மிகுந்த அதிர்ச்சியும் ஆழ்ந்த வேதனையும் அடைந்தேன். தனித்துவமான கதையாக்கம், நகைச்சுவை கலந்த நடிப்பு, கிராமிய வாழ்வியல் மற்றும் குடும்ப உறவுகளின் ஆழமான உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய திரைப்படங்கள் மூலம் தமிழ் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த திரு கே பாக்யராஜ் அவர்களின் பங்களிப்பு தமிழ் திரைப்பட உலகிற்கு அளப்பரியாகும். அவரது ஒவ்வொரு படைப்பும் பொழுதுபோக்கோடு மனிதநேயம் மற்றும் சமூக விழுமியங்களை பேசக்கூடிய களத்தால் அழியாத நினைவுகளாக இன்றும் நிலைத்திருக்கு. அவரது மறைவு தமிழ் திரையுலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். திரு கே பாக்யராஜ் அவர்களை இழந்து வாடக்கூடிய குடும்பத்தினருக்கும், உறவினர்களுக்கும், நண்பர்களுக்கும், திரைத்துறையினருக்கும் மற்றும் ரசிகர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை, அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரது ஆன்மா இறைவன் திருவடையில் இளைப்பார பிரார்த்திக்கிறேன். திரைத்துறையில் கே பாக்யராஜின் பங்களிப்பை போற்றி அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில் அவரது இறுதி பயணத்திற்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று விஜய் அவருடைய எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். தற்போது இந்த ஒரு விஷயமும் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி ரொம்ப வைரலாக பரவிட்டுருக்கு. அதோடு ஒரே மாதத்தில் 2 ராஜாக்களை இழந்தோம் என்று
இயக்குனர் கே பாக்கியராஜ் மறைவுக்கு நடிகர் கமல்ஹாசன் இரங்கல் தெரிவித்துள்ளார். அதுவும் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப ட்ரெண்டிங்காக பரவிட்டு இருக்கு. தமிழ் சினிமாவில் உலகநாயகன் நடிகர் கமல்ஹாசன் தனது நண்பர் மறைவுக்கு எக்ஸ் தளத்தில் மிகவும் தத்துவார்ந்த ரீதியாக உருக்கமாக இரங்கல் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். ஒரே மாதத்திற்குள் தமிழ் சினிமா இரு பெரும் ஆளுமைகளை இழந்துள்ளதாக அவர் வேதனை தெரிவித்துள்ளார். நடிகர் கமல்ஹாசன் தனது இரங்கல் செய்தியில் கே பாக்கியராஜோடு தமக்கு இருந்த அரை நூற்றாண்டு கால திரைத்துறை மற்றும் தனிப்பட்ட நட்பை நினைவு கூர்ந்துள்ளார். தமிழ் திரையுலகின் அசாத்திய இயக்குனரும் எனது நீண்டகால நண்பருமான கே பாக்கியராஜ் அவர்களின் மறைவு செய்தி கேட்டு மிகுந்த துயரம் அடைந்தேன். எனக்கு ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு முன்பே அறிமுகமான ராஜன் என்று நம்மளிடம் இல்லையே என்பது மனதால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த ஒரு மாதத்திற்குள் 2 ராஜாக்களை தமிழ் சினிமா தற்போது இழந்து தவிக்கிறது. அவரது குடும்பத்தினருக்கோ ரசிகர்களுக்கோ எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ் சினிமா வரலாற்றில் கமல்ஹாசன் கே பாக்கியராஜ் கூட்டணி அசாத்தியமான அலைவரிசை கொண்டது. இயக்குனர் பாரதிராஜாவின் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடித்த சிவப்பு ரோஜாக்கள் 1978 புகழ்பெற்ற கிரைம் த்ரில்லர் திரைப்படம். கே பாக்கியராஜ் தான் உதவி இயக்குனராக பணியாற்றி வசனங்களையும் எழுதியிருந்தார். கே பாக்கியராஜ் இயக்கத்தில் கமல்ஹாசன் 2 வேடங்களில் நடித்து வெளியாகி பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய சாதனை படைத்த ஒரு கைதியின் டைரி திரைப்படத்தின் திரைக்கதை இன்று வரை ஒரு பாட புத்தகமாகவே போற்றப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி வெற்றி திரைப்படங்களை கொடுத்த அவர் இப்போ இல்லை அப்படிங்கிறது மிகுந்த வருத்தத்தை அளிப்பதாக இப்போ வரைக்கும் எல்லாருமே குறிப்பிட்டிருக்கிறாங்க. பாரதிராஜா இறந்த 2 வாரத்தில் இப்போ பாக்கியராஜும் இல்லாதது பெரும் துயரத்தையே தமிழ் சினிமாவுக்கு ஏற்படுத்தியிருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. ஸோ இவருடைய இழப்பு குடும்பத்தால் யாராலையும் ஏற்றுக்க முடியல. குடும்பத்தில் மட்டும் கிடையாது, தமிழ் திரையுலக பிரபலங்களாலேயும் ஏற்றுக்க முடியல. ஒவ்வொருவருமே அவங்களுக்கும் பாக்கியராஜ் சாருக்கும் இருக்கக்கூடிய முக்கிய இதை பற்றி ஷேர் பண்ணி அவருக்கு இரங்கல் தெரிவித்து வராங்க. நீங்களும் இவருடைய ஆத்மா சாந்தி அடைய கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இவருடைய ஆத்மா சாந்தி அடைய நாம் பிரார்த்தனை பண்ணால் கண்டிப்பாக இவருடைய ஆத்மா சாந்தி அடையும். இந்த மாதிரி நிறைய அப்டேட்டான நியூஸ்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற அப்டேட்டான எல்லா நியூஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். அதே போல் இவர் இயக்கிய படங்களும் இவர் நடித்த படங்களும் உங்களுக்கு பர்சனலாக எந்த படம் ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாரதிராஜா இயக்குனர் இமயம் என்றால் இயக்குனருடைய பெரும் ஒரு தனிப்புள்ளியாக பாக்கியராஜ் செயல்பட்டதும் உண்மை. ஸோ இந்த 2 ஜாம்பவான்கள் இல்லது பெரிய இழப்பு என்பது இப்போ எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியுது. அதை விட இது ஏற்றுக்கவும் முடியல, அதுதான் உண்மை. ஸோ அடுத்தடுத்து இந்த மாதிரி தமிழ் திரையுலகில் அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவம் நடக்கிறது பெரும் துயரத்தை ஏற்படுத்துவதாகவே அனைவரும் தெரிவிக்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட்டு வேறு ஒரு நியூஸில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.